வணக்கம் நண்பர்களே. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்டிங்க்கான பணி ஆணை வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான நேரம் தாங்க இப்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தியாக வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேர்தல் நடத்தை விதி. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது. ஸோ சட்டமன்ற தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, தேர்தல் நடத்தை விதி வந்து அமலுக்கு வந்துடும். அப்படி அமலுக்கு வந்தது அப்படின்னாக்கா, உங்களுக்கு எந்த விதமான பணியானையோ புதிய போஸ்டிங்கையோ எதுவும் கவர்மெண்ட்டால் போட முடியாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த வெற்றி பெற்ற எல்லாருக்குமே வந்து பணி ஆணை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கிற அமைச்சரும் சரி அதிகாரிகளும் வந்து மும்முரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இருக்கிறது எல்லாமே லேட்டாக ஆரம்பித்தது அப்படின்னாக்கல லேட்டாக வந்து இது எலெக்ஷன் டேட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால வேறு எதுவுமே பண்ண முடியாது. எலெக்ஷன் விதி இருக்கும்போது எந்த புதிய நியமனமும் நியமிக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல 2 வேலையை நீங்கள் பண்ணி வைக்கணும். கிட்டத்தட்ட பிப்ரவரி 10க்குள்ளே. ஒன்று, உடல் தகுதி சான்று பெற்றிருக்கணும். அரசு மருத்துவரிடம் போயிட்டு நீங்கள் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, காவல்துறை சரிபார்ப்பு அறிக்கை. உள்ளூர் காவல் நிலையத்தில் வந்து உங்கள் காவல் நிலையத்தில் வந்து சரிபார்ப்பு அறிக்கையை நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். என்ஓசி சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் தேவையோ எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ஒன்ஸ் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களால் வந்து இந்த வேலையில் ஜாயின் பண்ண முடியும். அரசாணை வந்துடுச்சு அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் கஷ்டம். ஸோ 10ஆம் தேதிக்குள்ளேயே நீங்கள் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் 10க்குள்ளே முடிச்சு வைக்கணும். இன்னும் ஓரிரு நாளில் முடிச்சு வச்சுருங்க. பணியாணை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு டேரக்ட் வந்து போஸ்டல் மூலியமாக வந்து அமுச்சு விடுவாங்க. டேரக்ட் போஸ்டல் மூலியமா வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் விரைவாகவே வரும். இப்போது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் ரொம்பவுமே வந்து லேட் ஆகிடும். அதனால் எலெக்ஷனுக்கு அப்புறம்ன்றம்போது ஒரு வேளை வந்து இந்த எக்ஸாமை வந்து தள்ளி வச்சுட்டு, இல்லை புதிய அரசாங்கம் அமைக்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போதைக்கு செட் ஆகாது, நம்ம புது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்கன்னா அதனால கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிப்ரவரி 10 வந்து பணி நியமன ஆணை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிப்ரவரி லாஸ்ட்டில் வந்து பணியில் சேரும் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 15 வந்து எல்லாருமே வந்து பணியில் சேர்ந்துருப்பாங்க. கடைசி தேதியாகவும் அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுருக்குங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமா வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிறீங்களோ உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம் நடந்ததே கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. எக்ஸாம் நடந்து 8 மாதமே ஆக போகுது. 8 மாதம் இருக்கும்போது எலெக்ஷன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் பணி நியமன ஆணை மட்டும் கொடுக்காமல் இருக்கிறதுனால கூடிய சீக்கிரமே கொடுக்கணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து நடக்க தான் போகுது. நீங்கள் வந்து மார்ச்லேயே வந்து சேர்ந்துருவீங்க. உங்களுக்கு ஏப்ரல்லேருந்தே மாதம் சம்பளம் வர்றதுக்கான எல்லா உறுதிகளும் இருக்குது. உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நீங்கள் சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.